உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ நான் காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மேலே கீழே பார்ப்பாங்க. ஏன்னா இரவு கலாச்சாரம் அதிகமாயிற்று. கிட்டத்தட்ட 85% நோயாளிகள் இரவில் சாப்பிட்டு வீணாக போன ஆளுக்கு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட். டாக்டர் நான் குண்டா இருக்கேன். ஐயே என்ன சாப்பிட்றாத, எத்தனை இட்லி சாப்பிடா? நான் 2 இட்லி டாக்டர். சரி ஒன்றை குறை, அடுத்த நாள் 1/2 கிலோ கூடிடும். நான் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு நான் என்ன சொல்லணும்னா நல்லா சாப்பிடு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன். அந்த பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமே சாப்பாடை ஸ்கிப் பண்ணது. எப்போ சாப்பாடை ஸ்கிப் பண்ணமோ அப்போ உடம்புல அசிடிட்டி, அதாவது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். இப்போ ஆயுர்வேதத்துல ஒருத்தர் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னும் போது அது எனக்கு சீக்கிரமா குணமாகுமா? சித்தாங்கிறது பவுடர் ஃபார்ம், ஆயுர்வேதாங்கிறது கஷாயம், எண்ணெய் இப்படி வரும். இப்போ உதாரணமாக நம்ம சுக்கு எடுத்துக்கிட்டோம். சுக்கு கிட்டத்தட்ட 30-40% விஷத்தன்மை உள்ளது. ஆனால் நம்ம அன்றாட பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு மருந்து உணவுப் பொருட்கள்ல நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித நோயும் நம்ம கிட்டேயே நெருங்காது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு 72,000 நாடி நரம்பு என் உடம்புல ஓடிட்டு இருக்குன்னா 72,000 வகையான உணவுகளை எதிர்பார்க்கக்கூடியதான் எனக்கு நாடி நரம்பு. ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மைண்ட் செட்டிங் தானே தவிர அது உடலுக்கு சப்போர்ட் பண்ணாது. முளை கட்டின தானியம் நல்லதா கெட்டதா உங்களுக்கு தெரியுமா? நல்லது, ரொம்ப நல்லது இல்ல. நான் சொல்லாத கெடுதல் அப்படிங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படிங்கன்னா நம்மளுடைய வேலை நிமித்தமாக நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளும் நிறைய நோய்களும் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு மட்டுமல்ல நமக்குமே சேர்த்து பரிசா வழங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல இருந்து விடுபடணுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இப்படி ஒரு ஷோவை நாங்க பிளான் பண்ணினோம். இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப்ல என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான மெடிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எப்படி பாரம்பரியமா இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய உணவுகள் மருந்தாக நமக்கு செயல்படணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்களை நமக்காக கொடுக்க இருக்கிறாரு குரு சிஷ்ய பாரம்பரிய மருத்துவர் ஜோசப் பெனிட் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்வியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வீட்டில் சமைச்ச சாப்பாடை விட ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ அதிகமாகிட்டு வருது. குறிப்பாக நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்றது இப்போ ஃபேஷனாகவே இருக்குது. நைட் நான் 1 மணிக்கு சாப்பிட்டேன், காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி போடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உடல் எந்த அளவுக்கு அதனுடைய இயக்கத்தை மாற்றி வச்சிருக்கு, அதன் மூலமாக நிறைய நோய்கள் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். ஸோ எப்படி கெட்டு போன இந்த உடலை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? நம்மளுக்குள்ள வாழ்க்கை முறையை மாற்றி ஆகணும். அதாவது எல்லாமே மருந்துனால நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னால் அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். நான் என்ன ஒழுங்குபடுத்திடுறேன்னாக்கி காலையில் எந்த ஒரு மனுஷன் 5 மணிக்கு முன்னால் எழும்பி தன் வேலையை ஆரம்பிக்கானோ அவன் எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இரவு நேரத்தில் தான் அதிகமான வேலை நடக்குது. இன்னைக்கு செல்லு எல்லாமே, டிவி எல்லாமே அந்த இரவு நேரத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா பகலில் எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால இரவு தான் அதிகமாக பயன்படுத்த. இதனால இன்னைக்கு நோய்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இரவு நான் அதிகமான நேரம் எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா உடம்புல ஒரு தன்னிலை மாற்றத்தை உருவாகுது. அப்போ அவனுக்கு தூக்கம் கெடும். இன்னைக்கு தூக்கம் இல்லைங்கிறதுக்காகவே மருத்துவத்தை பார்க்கக்கூடியது நிறைய பேர் இருக்காங்க. 1 மாத்திரை எடுப்பான், 2 மாத்திரை எடுப்பான், 3 மாத்திரை, எனக்கு தூக்கமே வரலம்மா. பிரச்சனை உணவு. அதாவது பகலில் உண்பது என்னை வாழ வைக்கவும், இரவில் உண்பது வைத்தியனை வாழ வைக்குமான உணவு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ நான் காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மேலே கீழே பார்ப்பாங்க. ஏன்னா இரவு கலாச்சாரம் அதிகமாயிற்று. நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். அதாவது இந்தியா முழுதும் நான் பார்த்ததுல கிட்டத்தட்ட 85% நோயாளிகள் இரவில் சாப்பிட்டு வீணாக போன ஆளுக்கு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்.
ஒரு 10% அடிதடி அப்படிங்கிற ஒரு கேஸு, மிச்சம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இப்படிங்கிறது. ஆக மொத்தம் 85% சாப்பிட்டு வீணா போன ஆட்கள். அதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நாம் நம்மளை உணவால் சரி பண்ண முடியும். மருத்துவங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. சித்தர்கள் அழகா சொல்லுவார். எனக்கு குருநாதர் அகத்தியர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எந்த ஒரு நோயினாலும் தீக்கணும்னா 50% உணவு, 25% தான் மருந்து, மீதி 25% நம்மளுக்குள்ள அன்றாட வாழ்க்கை முறை, லைஃப் சயின்ஸ். இதுதான் நம்மளை காப்பாற்ற முடியுது. ஓகே சார். இப்போ நீங்க அகத்தியர் முறைப்படி தான் இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதுலேயும் குறிப்பா 50% நம்மளுடைய உணவு பழக்கங்கள்ல தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி வருது, நம்மளுடைய ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மாறிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், துரிதமான உணவுகள் வந்து தான் அதிகமாக வந்துடுச்சு. அப்போ நாங்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறியா இருக்குது சார். எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மேம்படுத்தும் சார்? அதாவது வந்து நம்ம என்னைக்கு ஒரு உணவகத்தை தேடி போனோமோ அதுக்கு பிறகு தான் எல்லாம் மாறிச்சு. உதாரணமாட்டு சொல்ல போனால், இப்போ நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன். அங்கே வந்து அவங்களுக்கு தேவை வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எப்படி நான் ஒரு டேஸ்டியாக கொடுக்கலாம், நாட் குவாலிட்டி. அதாவது உடல் ஆரோக்கியத்துக்காகவே கொடுக்கல, எனக்கு நாக்கு ருசிக்காக கொடுக்க. இன்னைக்கு மக்கள் எல்லாமே நாக்குக்கு தான் அடிமையை தவிர யாரும் வந்து உடலுக்குன்ட்டு முக்கியத்துவமே கொடுக்கல. அதாவது நான் இருக்க வர தின்னுட்டு செத்து போகிறேன். மக்கள் வந்து இந்த எண்ணம் இருந்தாலும் எந்த காரணத்தோன்னா நீ இழுத்துட்டு தான் கிடப்பிய தவிர சாவ மாட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த உணவு போயிட்டு இருக்கு. அப்போ இதில் நம்ம வாழ்க்கை முறை எளிமையாக இருக்கணும். அதாவது நான் லக்ஸுரியாக இருக்கணும் வெளியே, ஆனால் உணவில் வந்து எளிமையாக இருக்கணும். இந்த விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கலை. அப்போது அதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாக்கி, நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாம் விவசாயம் பண்ணும்போது கெமிக்கலை போட்டு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விடவும் அதிகமான பாதிப்பு. இப்போ உதாரணமாக நான் காலையில் 7 மணிக்கு சாப்பிடணுங்கிறது நம்மளுக்கான பொது விதி. பொது விதின்னா சூரியன் உதயமாகி ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த நேரத்தை நான் தவிர்த்துட்டேன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கலங்கும்போது நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், அதாவது எனக்கு பசி உண்டாச்சு, அதாவது பெருங்குடலை சிறுகுடல் தின்று அப்படிமா ஒரு சும்மா ஒரு பழக்கத்தில் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடக்கும்னா உள்ளுக்குள்ள நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்து அதை ட்ரை ஆக்கிறோம். அதுதான் குடல் புண்ணு வர்றது. அப்போ இந்த நம்ம நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது முக்கியமானது. இப்போ இதில் இன்னொன்று, இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடாது. எல்லாம் பார்க்கும்போது குண்டு பூசணிக்க மாதிரி அழகா இருப்பா பார்க்கறதுக்கு, ஆனால் மூச்சு வாங்கிட்டு ஏகப்பட்ட வியாதி. இயற்கை எல்லாருமே நீங்களும் இருக்கலாம் அதுல. ஏன்னா உங்களை பார்க்கும்போது தான் வந்து நீங்க டைமுக்கு சாப்பிட்டதில்லை. இப்பதான் நான் மேல 2 பேரை பார்த்தேன், எல்லாம் மத்தியான சாப்பாடு காலை டிஃபனா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதுவே நம்மள நோயை உண்டாக்கிறோம். அப்போ காலையில ஒரு எளிமையான ஆகாரம்னா, அதாவது உலகத்திலேயே நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு வித்தியாசமான உணவுகளை கடவுள் கொடுத்துருக்காரு. அதாவது 6 பருவகாலங்கள், கார்காலம், பனிகாலம், மழைக்காலம், வெயில் காலம் அப்படின்ட்டு ஒரு 6 பருவங்கள். இந்த 6 காலங்களுக்கும் தக்க உணவு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அதாவது சாம்பார், சட்னி இப்படி ஒரு குறிப்பிட்ட வகையில தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர அதை மாற்றுறதுக்கு நம்ம விரும்பலை. ஏன்னா நம்ம நாக்கு வந்து அடிமையாயிடுச்சு. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா காலையில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பருப்பு வகை, கிழங்கு வகை, காய்கறிகள் இப்படிப்பட்டதை காலை உணவாக எடுத்துக்கலாம். காலை உணவுங்கும்போது அவல் இருக்கலாம், ஒரு பொரிய, இப்போ இந்த மார்வாடிகள்லாம் பண்ணலாம், என்ன சொல்லுது, காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு அதை திங்கிறது, அதை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. மதியம் மட்டும், அதாவது ஒரு ஒரு பழமொழி உண்டு, காலையில் மகாராஜா சாப்பாடு, அந்த எளிமையான ஆகாரங்கிறது மகாராஜா சாப்பாடு. ஏன்னா மகாராஜா வந்து அவரு என் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து சாப்பிட முடியாது. மதியம் இளவரசன் சாப்பாடு. இந்த இளவரசன் சாப்பாடுங்கிறது எதை வேணாலும் மிங்கலாம். எனக்கு பசிக்கு என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்.
இன்னைக்கு மருத்துவத்தில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னாக்கி, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் குண்டா இருக்கேன். ஐயே என்ன சாப்பிட்றாத, எத்தனை இட்லி சாப்பிடா? நான் 2 இட்லி டாக்டர். சரி ஒன்றை குறை, அடுத்த நாள் 1/2 கிலோ கூடிரும். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. நான் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மருந்தை விட மருந்தே எடு, நல்லா சாப்பிடு, வெயிட் குறையெல்லாம் என்கிட்ட கேளு. நான் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உணவு குறைச்சா வெயிட் போடுங்களா? கண்டிப்பாக அதுதான். இப்போ நீங்கள் ஒழுங்காக சாப்பிடல. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டே? நான் ஒரு 9:30 சாப்பிட்ருப்பேன். அங்கேயே தப்பு ஸ்டார்ட் ஆகுது. சரிதானா? நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு பழகுங்க. நான் சொல்ல வித்தவுட் எனி மெடிசின் நீங்கள் வந்து உடம்பு குறைக்கலாம். ஓகே. அப்ப இதுக்காக இந்த யோகா, ஒர்க் அவுட்டு, இப்ப இதற்காக நடைப்பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, உடம்பு குறையணுங்கிறதுக்காக. அப்ப அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதாவது வேலை இல்லாத சோன விரிசையுடைய வேலை தான் இந்த நடைப்பயிற்சியும் யோகா பயிற்சியும் அப்படிங்கிறது. எத்தனை ஜிம் ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சார். இல்லை அதெல்லாம் பிஸ்னஸ். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். அதாவது நீங்கள் தான் பெண்கள் தான் உங்கள் வீட்டில் ஒரு மருத்துவர். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பத்தை ஆரோக்கியப்படுத்த முடியும். சரிதானா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இப்போ அதை பற்றி தான் நான் ஒரு கட்டுரை எழுதிட்டேன். எத்திராஜ் காலேஜில் கொடுக்கணுங்க எழுதிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் கான்சன்ட்ரேட், அதுதான் மெடிடேஷன். நீங்கள் குனிஞ்சு தூக்கக்கூடிய அந்த தண்ணி குடம், அதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். இதை தாண்டி ஒரு எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாக்கி இன்னைக்கு பெண்களுக்கு மேக்சிமம் கர்ப்பப்பை பிரச்சனை. அன்னைக்கு நான் ஒரு காலேஜ், அந்த பேரை சொல்லக்கூடாது, அந்த காலேஜில் நான் போய் ஒரு செமினார் நடத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 120 பிள்ளைகள் இருக்காங்க. 98% பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மூஞ்ச பக்கமே நல்லா தெரியுது என்னென்ன கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உடல் சம்பந்தமான பிரச்சனை, அதே நேரத்தில் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இது வெறும் உணவு மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்க சார். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா பனிச்சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால கூட இந்த உடம்பு வந்து ஒபிசிட்டி ஆகிறது, உடம்புல ஹார்மோன்ஸ் அதிகமாக போகிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. எப்போ வந்து எனக்கு தவறான உணவு பழக்கம் இருக்குமோ இது டிப்ரெஷனை கொண்டு வரும். நீங்கள் வேலையினால டிப்ரெஷனுங்கிறது கிடையாது. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும்னா அதுக்கு காரணம் நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை. ஐயோ ஒரு இதை தூக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். இப்படிதான் எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம். அப்ப எனக்கு பணியினால, எனக்கு வேலையினால நான் டென்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது. சரிதானா? என் உடம்பு வந்து எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதாவது என் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து என் மனசை மாற்றும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் வந்துட்டுனா என்ன பண்ணோம்? அதுக்குள்ள என்ன பண்ணோம்? அந்த எல்லாமே டேமேஜ் பண்ணி அது ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும்ல. இதே மாதிரி தான் நம்ம மைண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும்னா நல்ல சாப்பாடு, நல்ல வேலை, நல்ல தூக்கம், இந்த 3லையும் தெளிவாக இருக்கணும். அப்போது நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம், நாளை காலையில் இது மலமாக வெளியே போயிட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டென்ஷனும் கிடையாது, பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு யாராவது நான் வந்து அதாவது காலையிலே நல்லா பாத்ரூம் எல்லாம் போனேன் அப்படின்னு யாராவது சந்தோஷமா சொல்லலாம்? கிடையவே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு பெரிய சிக்கலே. அதாவது மலச்சிக்கல் உண்டாயிட்டுனா மனச்சிக்கல் தானா வந்துடும். அதுதான் டென்ஷன். வேலைனால ஸ்ட்ரெஸ் கிடையாது. நான் என்ன வேலையும் செய்துட்டு போகலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவரவர் தகுதிக்குள்ள வேலையை செய்யலாம். எப்போ எனக்கு உணவு மாறுபடுமோ, எனக்கு எப்போ தூக்கம் இல்லையோ, அப்போ வந்து எல்லா பிரச்சனையும் தானா ஸ்டார்ட் ஆயிடும். அதான் ஒரு ஜோக்கில் கூட சொல்லலாம், நல்லா இருந்தாலும் நடுத்தருவு கொண்டு வந்துடுவோம்ல, அதுதான் இது. சாப்பாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றிடலாம். இப்போ இந்த உடல் எடை அதிகரிக்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த கல்யாணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய பெண்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ அப்போ அதற்கு என்ன காரணம்? அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக, இல்லை குழந்தை பேர் அப்புறமும் இந்த வெயிட் வந்து கூட தான் செய்யும் அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கா? அப்படி கிடையாது. அதாவது இந்த குழந்தை பேருக்கு பின்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் அவளுக்குள்ள உணவு பழக்கத்தில் நிறைய மாறுபாடு வந்துடும். ஏன்னா பிள்ளையை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும்,
மாமியார் கொஞ்சம் கொடுமைக்காரா இருந்தால் அதை சமாளிக்கணும். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு பெண் இருக்கா. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து என்ன பண்ணும், அவ்வளோ ஈஸியாகிட்டு ஒத்துழைப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இவளுக்கு குடும்ப பிரச்சனைனா அவனுக்கு வெளியே 1008 பிரச்சனை இருக்கும். அதனால இதை ஒரு பெருசாகவே கண்டுவிட மாட்டான். அப்போ அதில் அந்த பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமே சாப்பாடை ஸ்கிப் பண்ணது. சரிதானா? அப்போ தானாகவே உடம்பு, நான் சொன்னேன்ல, எப்போ வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணமோ அப்போ உடம்புல அசிடிட்டி, அதாவது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸுங்கிறது என்னது, ஒரு பலூன் மாதிரி ஆக்கக்கூடியது. நல்ல ஸ்டைலாக இருக்கும். அப்பா பார்த்தாலே ஒரு லட்சுமிகரமாக அழகாக இருக்குது அப்படிமா. ஆனால் உள்ளுக்க அவ்வளோ இத்து போன விஷயமா இருக்கும். சொல்லல, அதாவது ஒய்யார கொண்டேன் உள்ளுக்க ஈரும் பேணுமா போல, அந்த கதையில தான் நிறைய நடந்துட்டுருக்கு. நல்ல மேக்கப் போட்டு அழகாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்க பார்த்தோன்னா ரொம்ப, எனக்கெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பெண்களை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பெண் வந்து யோகாசனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ வந்து ஒரு பெண் சமையல் அறையில் நின்றுட்டு சமையல் பண்ணும்போது இந்த பார்த்து பார்த்து போடல, அந்த உப்பு போட்டாக்கி ஐயோ என் புருஷனுக்கு வந்து அதிகமாக போட்டால் நல்லது கிடையாது, இந்த வத்தல் பொடியை போட்டாக்கி என் பிள்ளைகளுக்கு காரமாக இருக்கும், ஐயோ அதுக்கு சரி, எந்த ஒரு பெண்ணும் தனக்காக சமையல் பண்ணது கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா நீங்கள்? இல்லை ஒரு பெண் வந்து இல்லை நான் வந்து எனக்காக தான் சமையல் பண்ணேன், என் புருஷன் பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது, சொல்ல முடியுமா? முடியாது. இது இயற்கை. இயற்கையின் படைப்புல பெண்கள் அதிசயமானவர்கள். இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது பாசிபிள் இல்ல சார். கடையில வாங்கி சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இப்ப தள்ளப்படுறாங்க. இப்ப சிச்சுவேஷன்ல தள்ளிட்டுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் இருந்தா ஆகணும். சார் வேலைக்கும் போகணும், வீட்டுல சமைக்கவும் செய்யணும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு டிப்பிக்கலான வேலை தெரியுங்களா? காலையில சமைச்சிட்டு வேலைக்கு வரணும், மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுல போய் மறுபடியும் சமைக்கணும் அப்படின்னும் போது இருக்கிறத சுருக்கிக்க தானே பார்ப்பாங்க. இதனால நம்ம ஹெல்த்தை தான் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதான் நான் முதலாவது சொன்னல, நம்ம சமையலறை தான் ஒரு மருத்துவமனை, நீங்கள் பெண்கள் தான் அதுல ஒரு டாக்டர். சரி, இப்போ அன்றாட உணவுகள்ல வந்துட்டு இப்போ துரிதமா வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ சமையல்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான உணவுகளை வந்துட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்? இந்த கீரை வகைகள், இந்த பருப்பு வகைகள், டெய்லி ஒரு 7 நாளைக்கு 7 விதமான உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சோம், சிறுதானியங்கள் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். அப்படின்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்தா கரெக்டா இருக்கும்? வந்து என்ன சாப்பிட்டங்கிறத விட எப்போ சாப்பிட போறீங்கிறத கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புல வேலை செய்யும். நீங்கள் இப்போ அதாவது காலையில் 7 மணிக்கு நான் சாப்பிடணும்னு சொல்லேன், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணும்போது, இப்போ உதாரணமாட்டு இப்போ நல்லா பசியாக இருக்குது, இப்போ எல்லாம் நல்லா பசி உண்டாயிட்டு, இப்போ என்னத்தை கிடைச்சாலும் சாப்பிட்ருவேன். சரி, இப்போது எனக்கு இந்த பசி நேரத்தில் எது கிடைச்சாலும் நான் 1.5 பிளேட்டு சாப்பிட முடியும். சரி, இது என்ன ஒரு 1.5 மணி நேரம் போன பிறகு நான் சாப்பிட உட்கார நினச்சிடுமா, பசி அப்படியே தான் இருக்கும். எனக்கு அப்படியே பார்த்தா ஒரு 3 பிளேட்டை திங்கலாம் மாதிரி ஒரு பசி இருக்கும், ஆசையும் இருக்கும். ஆனால் கையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஒரு 3 உருண்டை 4 உருண்டைக்கு மேலே சாப்பிட முடியாது. அங்கே என்ன நடக்கும்னாக்கி வயிற்றுள்ளுக்கே ரியாக்ஷன் ஆகி அதுக்குள்ளே நம்ம அந்த உணவை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சியை குறைச்சிடும். அப்போ நீங்கள் சாப்பிட முடியுமா? அப்போ அங்கே வெற்றிடம் அதிகமாகும். அதிகமாகும்போது என்ன ஆகும்? கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஒரு மோர் பாயிட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கிட்டோமே, அது ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலை, அடுத்த நாள் என்ன ஆகும்? அப்படியே புஷ்ஷுன்னு தலையின மாதிரி இருக்குங்களா? இதுதான் நம்ம உடம்புல நடக்குது. அப்போ அந்த நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். என்ன சாப்பிட போகிறோங்கிறது ரெண்டாவது. இந்த டைமிங்கை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு காலையில் எளிமையான ஆகாரம் எது கிடைச்சாலும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அதாவது எளிமையான ஆகாரம்னா நீங்கள் அந்த அதாவது ஒரு 4 வகையான சட்னி வச்சு 2 வகையான சாம்பார் வச்சு அப்படி அவசியமே கிடையாது. நாக்குக்கு நல்ல ருசியான சாப்பாடு, இந்த அது என்ன சொல்லுது, பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அதில் எத்தனையோ டிஷ் செய்யலாம், எக்கச்சக்கமான. ஒரு கிழங்கு எடுத்தாலே நான் 15 டிஷ் பண்ணுவேன். ஏன்னா நான் சமையல் கலையில் எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் உண்டு. சரியா? மருத்துவம் மட்டும் இல்லை, சமையல்லையும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போது அதை செய்து சாப்பிட்டேன்னா, இதில் நான் அடுத்தால மாதிரி என்னன்னு சொல்லேன், அதாவது இதை நான் சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து இளவரசி சாப்பாடு, எது வேணாலும் நம்ம சாப்பிட்றலாம். இரவு நேரத்தில் பிச்சைக்காரன் சாப்பாடு. பிச்சைக்காரனுக்கு நம்ம தர்மம் கூட போடுறதில்லை. ஏன்னா சோத்தை கொடுத்தோன்னு சொன்னால் அவன் பசியோட வந்து அம்மா சோறு போடணுன்னு
ஐயோ ராத்திரி ஆயிடுச்சு சோத்தப்பட்டோன்னே லட்சுமி பேரும் அப்படின்னு ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம பிச்சைக்காரனும் கொடுக்க மாட்டோம். சரிதானே? அப்போ பிச்சைக்காரன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதான் சொன்னல, பகலில் உண்பது என்னை வாழ வைக்கும், இரவில் உண்பது வைத்தியனை வாழ வைக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து நிறைய மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அலோபதி ஆகட்டும், யுனானி ஆகட்டும், சித்த மருத்துவம், ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மருத்துவத்துறைகளில் வளர்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆயுர்வேதத்தில் ஒருத்தர் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னும் போது அது எனக்கு சீக்கிரமாக குணமாகுமா, ஸோ என்னுடைய உடம்புக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஆயுர்வேத மருத்துவராக நீங்கள் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க? நான் சித்த மருத்துவர். சித்த ஆயுர்வேதம் ரெண்டும் ஒன்று தான். சித்தாங்கிறது பவுடர் ஃபார்ம், ஆயுர்வேதாங்கிறது கஷாயம், எண்ணெய் இப்படி வரும். ஆக மொத்தம் எல்லாமே ஒரே விஷயம்தான், ஹெர்பல். சரிதானா? சரி, இப்போ உதாரணமாட்டு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. மருந்து செய்யக்கூடிய ப்ராசஸ். அதாவது நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் அதை படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். படிக்கலைனாக்கி அது நம்மளால் அதை முழுமைப்படுத்தவே முடியாது. சரியா? அதாவது என்னை பொறுத்தளவில் எந்த ஒரு வியாதியாக இருக்கட்டும், இப்போ என்னால் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது கேன்சர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்றபடி எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், இல்லை நாளை காலையில் ஒருவேளை தவறிச்சுன்னா 3ஆவது நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். விருந்தும் மருந்தும் 3 நாள். அந்த 3 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் கொடுக்காத பட்சத்தில் ஈவன் நான் தயாரிச்ச கூட அது மருந்தே கிடையாது. சரிதானா? அப்போ இதை நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, செய்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா அந்த ப்ராசஸிங் யாருக்குமே தெரியல. இப்போ சித்த வைத்தியர், ஆயுர்வேதா மருத்துவர்னு சொல்லிட்டு ஓகே இந்த சுக்கு மிளகு திப்பிலே போட்டா மருந்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மருந்து கிடையாது. நான் சொல்லுவேன், இப்போ இன்னைக்கு திரிகிடுவதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சுக்கு மிளகு திப்பிலி தான். இந்த சுக்கு மிளகு திப்பிலியை வச்சு நான் 1008 மருந்து சொல்லுவேன். ஒரே நாள்ல காய்ச்சலை தீக்கக்கூடிய அற்புதமான மருந்து திரிகடுது. ஒரே நாள்ல. சரிதானா? இது யாராவது சொல்லலாம்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அது அதுக்குள்ள ப்ராசஸ் யாரும் செய்யல, அதனால யாரும் சொல்ல முடியாது. ஏன் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா நம்ம சுக்கு எடுத்து விடும். சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40% விஷத்தன்மை உள்ளது அந்த சுக்கு. ஆனா நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிதானா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிளா கொஞ்சம் சுக்கு எடுங்க. அதுல மேல அதாவது சுக்குக்கு புரணி நஞ்சு அப்படிம்பாங்க. புரணி நஞ்சுனா வெளிப்புற தோற்றத்துல நஞ்சு இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ அதுல தோல் நஞ்சு. இதை மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர உள்ளுக்க நஞ்சு இருக்குன்னு யாரும் சொல்லலை, சித்தர்களும் சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்காங்க, ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டோமே தவிர டீப்பாக உள்ளுக்க போகலை. அப்போது சுக்குக்கு புரணி நஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? மேல் தோலை எடுத்துட்டோம். இதை எடுத்த பிறகு நம்ம விஷம் போயிட்டுன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாரும் சொல்ல, ஏன்னா அதை யாரும் செய்யதில்லை. இதனால நான் ஒரு உதாரணத்தை சொல்லேன். சரி, இப்போ நீங்கள் அந்த சுக்கை லேசாக இடிங்க. சும்மா ஒரு கல்லை வச்சுட்டு அப்படியே இடிச்சுட்டு அப்படியே தூக்குங்க. பவுடர் கீழே கிடக்கும். மேலே அந்த நூலாட்ட அந்த நரம்புன்னு சொல்லுவோம். சரிதானே? இந்த நரம்பை எடுத்த பிறகு அந்த நரம்பை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. கசக்கும். அதில் கிட்டத்தட்ட 25% பாய்சன். சரிதானா? இப்போ நான் இந்த முறைப்படி செய்தேன்னா இன்னைக்கு 1 கிலோ சுக்கு 650 ரூபா. நான் இந்த முறைப்படி செய்தேன்னா எனக்கு 3000 ரூபா ஆகும் 1 கிலோ பவுடர் எடுக்கணும்னா. சரிதானா? அப்போ இதை யாருமே செய்யதில்லை. இந்த மாதிரி செய்தா மட்டும்தான் அந்த மருந்து முழுமையா வேலை செய்யும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு மருந்தை செய்து சீப்பா கொடுக்கணும்ட்டு நம்ம மருத்துவத்தை சீப்பாக்கிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இது மெடிசனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கு, இஞ்சி, மிளகு, மஞ்சள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் எல்லாமே நம்மளுடைய ஆன்டிபயாட்டிக்காக நம்மளுடைய உடம்புக்கு செயல்படுது அப்படின்னு சொல்கிறீங்க.
இந்த ஒரு மருந்து, இந்த ஒரு உணவுப் பொருட்கள்ல நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித நோயும் நம்ம கிட்டேயே நெருங்காது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதாவது நீங்க எந்த மூலிகை எடுத்தாலும் அது அது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிதானே? அதனால பர்டிகுலரா இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணங்கிறது இதுல கிடையாது. சரியா? இப்போ உதாரணமாட்டு நம்ம தினசரி பயன்பாடுல சீரகம், கடுகு இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா? முறையான நேரத்துக்கு சாப்பிட்டு முறையான உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இதை பர்டிகுலரா இது இது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா நம்ம உடம்பு வந்து 72,000 நாடி நரம்புகளால இருக்கக்கூடியது. ஒரு அதாவது எல்லாமே ஒரு கணக்கு. அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் உண்டு. அண்டம்னு சொன்னா 72,000 அண்ட சராசரம். ஒரு அண்டம்னா ஒரு பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம். அப்படி 72,000 இருக்குங்க சித்தர்களுக்குள்ள கணக்கு. சரிதானா? நம்மளால இமேஜ் கூட பண்ண முடியாது. சரிதானா? நான் அப்பப்போ கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன், ஆனாலும் கொஞ்சம் உடனே தூக்கம் வந்துடும். அப்போ இந்த 72,000 உடம்புல நம்ம நாடி நரம்பு இருக்கு. இந்த 72,000 நாடி நரம்புக்கும் பூமியில 72,000 உயிரினங்கள், அதாவது மனிதன் உட்பட ஜீவராசிகள் 72,000. அதாவது இந்த ஓரறிவு மூலிகைகள்ல இருந்து நம்ம வரைக்கும் இருக்கக்கூடியது 72,000. புரிஞ்சுட? 72,000த்துல ஒவ்வொன்றுக்கும் ஆண் பெண் அலி 3 உண்டு. சரிதானே? நம்ம மனிதர்கள் நம்ம பார்க்கோம் ஆண் பெண் அலி. அப்ப என்னாச்சு கணக்கு? 3 மடங்கு கூடிட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு உயிரினத்திலையும் உண்டு. சரிதானா? இப்போ 72,000 நாடி நரம்பு என் உடம்புல ஓடிட்டு இருக்குன்னா 72,000 வகையான உணவுகளை எதிர்பார்க்கக்கூடியதுதான் எனக்கு நாடி நரம்பு. இப்போ 72,000 போது நம்ம பூமியில விளையக்கூடிய மொத்த மூலிகைகள், ஆடு மாடு எல்லாமே இதுல வரும். அதாவது இந்த ஓணானா இருக்கட்டும், அதுவும் உணவுல வரக்கூடியது. ஒரு என்ன சொல்றது, காய்கறி, உயிரினங்கள் அத்தனையுமே மனுஷன் சாப்பிட்றதுக்கான ஒரு சில உணவுகள் தான். அதை நம்ம எப்படி எப்படி பக்குவப்படுத்தி திங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி எனக்கு உடம்பு வந்து 72,000 நாடி நரம்புல நம்மளுக்கு ஏதாவது இப்போ 72,000 காய்கறி கிடைக்குவா? கிடையாது இல்ல. நம்ம அதிகபட்சம் எத்தனை சாப்பிட்றோம்? பருப்பு சரி 100 வச்சு விடுவோமே. இல்ல என்ன ஒண்ணு அதிகமா வச்சிடும் 200. தேங்காய், மாங்காய், கத்திரிக்காய் பிஞ்சு, அதாவது கத்திரிக்காய் ஒரு வகை, கத்திரிக்காய் பிஞ்சு ஒரு வகை. இப்படி நம்ம கணக்கு போட்டு ஒரு 300 கூட வச்சுக்கிடும். அப்போ நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புல நாம சாப்பிடக்கூடியது வெறும் 200 வகையான உணவுகள். அப்ப நம்ம உடம்புல இந்த 200 வகையான நாடிகள் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ஆரோக்கியமா இருக்குமே தவிர மிச்சம் 71,800 என்னாகும்? வேலை இல்லாம இருக்கு. இந்த வேலை இல்லாத சோனகிரிகள் தான் சேர்ந்து சுகரை உண்டாக்குது, இல்லை பிபியை உண்டாக்குது. இப்படி எல்லா நோய்க்கும் மூல காரணமே நாம தினசரி மாறுபட்ட உணவுகளை எடுக்காதது. அப்ப நீங்க என்ன உணவுங்கிறது முக்கியம் இல்லை. பூமியில விளையக்கூடிய ஒவ்வொன்றையும், கீரையிலே கிட்டத்தட்ட 800 வகையான கீரை இருக்கு. அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்கல. இப்ப அகத்தியர் வந்து உடைய மூலிகைகள் வச்சுதான் நீங்க வந்து இந்த சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப அகத்தியர் அந்த காலத்துல சொன்ன மூலிகைகள் இப்பயும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பாசிபிள் கிடையாது. நம்ம வந்து காடுகள், மலைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்பவும் சில நோய்கள், தீர்க்க முடியாத நோய்களுக்கு மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறத கொடுக்க முடியுமா ஆயுர்வேதத்தில்? அதாவது நம்ம சித்த ஆயுர்வேதாவில் என்னன்னா, ஒரு நோய்க்கு ஆயிரக்கணக்கான மருந்து முறைகள் இருக்கு. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி போட்டா காய்ச்சல் தீரும்னு சொன்னேன். இதே சுக்கு மிளகு போட்டு வெந்நீர்ல குடிச்சா ஒரு வேலை செய்யும், தேன்ல தின்னா இன்னொரு வேலை செய்யும். சரியா? அதுல மிளகை குறைச்சா ஒரு வேலை செய்யும், சுக்கை வந்து கூட்டினா ஒரு வேலை செய்யும். இப்படி ஒரே பொருளுக்கு பல வகையான தன்மைகள் உண்டு. அதனால
ஒரு சித்தர்கள் சொன்ன இந்த மூலிகை தான் எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதை பயன்படுத்திடலாம். ஏன்னா மூலிகைங்கும்போது நாம விவசாயம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இயற்கையாட்டு விளையக்கூடியது. இன்னைக்கு விவசாயம் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கவ எப்படிதான் இருந்தாலும் அந்த கல்டிவேட் பண்ணும்போது அதுக்குள்ள குவாலிட்டி வந்து டவுன் ஆயிரும். சரி, இப்போ இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல நிறைய பேர் வந்து இப்போ நம்ம மாத்திரை அப்படின்னா தண்ணியோட வந்து எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்டோம்னா சரியாயிரும் அப்படின்னு. ஆனா இவங்க வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல நீங்க சித்த மருத்துவ மூலிகைகள் கொடுக்கும்போது அது தேன்ல கலந்து சாப்பிட சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இதுக்கு பேரு அனுபானம்ட்டு பேரு. இப்போ உதாரணமாட்டு சளி பிடிச்சிட்டு, சளிக்கு வந்து நம்ம சுக்கு மிளகு திப்பிலே கொடுக்கலாம், இல்லை சுக்கை கொடுக்கலாம், இல்லை திப்பிலே கொடுக்கலாம், இல்லை தனியாக மிளகையும் கொடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம். இப்போ இந்த தேனுங்கிறது அதுக்கு தன்மை என்னன்னா சளியை கரைக்கக்கூடியது, சரிதானா? அப்போ இந்த தேனை வந்து இந்த மிளகு கூடால சேர்க்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து அதுக்கு குணத்தை டபுள் ஆக்கிறோம். அப்போ நான் ஈஸியாக எடுக்கேன், சாப்பிட்ட உடனே ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். இதுக்கு தான் அனுபானங்கிறது பேர். எந்த வியாதிக்காக இருந்தாலும் ஒரு அனுபானம் உண்டு. இப்போ உதாரணமாக கேஸ்ட்ரிக் இருக்கு, நாம் வந்து ஒரு அந்த கேஸ்ட்ரிக் வந்து ஒத்துக்கிடாத விஷயம் சூடு. அப்போ சுடு தண்ணியை குடித்தாலோ இல்லை கொஞ்சம் சுடு தண்ணியில் பெருங்காயத்தை போட்டு குடித்தாலோ இந்த கேஸ் வந்து உடனடியாக ரிலீஸ் ஆகும். அதுக்கான ஒரு விஷயம் தான் அனுபானம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஆமாம். இதுல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலையில எழுந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து பானங்கள் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ ரொம்ப ஃபேஷனாகவும் மாறிட்டு வருது. இந்த மாதிரியான ஊட்டச்சத்து பானங்கள் கொடுக்கலாமா, இல்ல இதை தவிர்த்து வேற என்ன மாதிரியான பானங்கள் வந்து கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது இல்லையா? அதாவது இந்த ஊட்டச்சத்துங்கிறதே ஒரு பெரிய ஏமாத்து வேலை மொத்தத்திலே, சரியா? அதாவது நம்ம காலையில எழும்பின உடனேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா சளி. அதாவது கபத்தன்மையில நம்ம உடம்பு இருக்கும் காலைல எழும்பும்போது. அப்போ இந்த கபத்தை சரி பண்ணதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த பல் விளக்குறது, சுக்கு காப்பி குடிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு முறையை உண்டாக்கியிருந்தாங்க. நம்ம இந்த சுக்கு காப்பியை குடிச்ச உடனே நம்மளுக்கு சளியும் போயிடும், அதே நேரத்தில் கடுமையான பசி உண்டாயிரும். பசி உண்டாகும்போது கடினமான ஆகாரம் எடுக்கணும், சரியா? கடினமான ஆகாரம்னாக்கி இந்த பருப்புகளாக இருக்கலாம், கிழங்கு வகைகளாக இருக்கலாம், இல்லை இட்லி தோசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுக்கணும். மற்றபடி அந்த என்ன சொல்ல ஜூஸு, இளநீ இதெல்லாம் குடிக்கிறது மகா தப்பு. ஏன்னா உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணால் வச்சுக்கிடும். அதுக்குள்ள ரியாக்ஷன் என்ன ஆகுங்கிறத நம்மளால புரிஞ்சிட முடியாது. எவ்வாறு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இதனால வந்து அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு கத்தாழை ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வாக்கிங் போகிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா பார்க்கு வெளியில் அந்த மாதிரி மூலிகை ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ வாக்கிங் போயிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நான் இயற்கை சார்ந்த முறையில் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? அந்த மைண்ட் செட்டிங் தானே தவிர அது வந்து உடலுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ உதாரணமாட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன ஓடிட்டு இருக்குன்னா முளைக்கட்டின தானியம். நல்லதா கெட்டதா உங்களுக்கு தெரியுமா? நல்லது, ரொம்ப நல்லது இல்ல. நான் எல்லாம் இந்த கெடுதல் அப்படிங்க, உங்களால ஒத்துக்கிட முடியுமா? என்ன காரணம் அதுக்கு பின்னாடி? அதான் காரணம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம முன்னோர்கள் எதையுமே தெரியாமலாம் சொல்லல, எல்லாமே அதுக்கு பின்னால உள்ள ஒரு பெரிய சப்ஜெக்ட் உண்டு. இப்போ இந்த முளைக்கட்டின தானியத்தை வாக்பாடர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர், அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர், அவர் ரொம்ப தெளிவா என்ன கொடுத்துருக்காருன்னா, முளை கட்டின பிறகு அந்த தானியம் விதைப்பதற்கு தானே தவிர உண்பதற்கானது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. என்னடா இவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரா, இது என்ன அப்படின்ட்டு நான் அதை பற்றி எனக்கு பெரிய நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா அதை பற்றி நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடைச்சி, அதனால என்னென்ன நோய் வராங்கிறதெல்லாம் தனியா ஒரு சப்ஜெக்டே உண்டு. ஆனா இப்ப முளைக்கட்டை தானியம் சாப்பிட்டா புரோட்டீன் வந்து டபுளா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே மருத்துவர்கள் நிறைய பேர் உடல் எடை குறைப்பதற்கு அதைத்தான் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வரக்கூடிய நோய்க்கு மருந்தே கிடையாது, சரியா? ஏன்னா இதை நான் தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த முளைக்கட்டின தானியம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் பேசுவேன். அப்போ அதை வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய ஒரு சண்டைக்கே வந்துட்டாங்க, அது எப்படி
சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படி சொல்லலாம், நீ என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டைக்கே வந்திருக்காங்க. சரி ஓகே, நான் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி நான் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அவங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி காட்டுறேன், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் யாரும் வியாபாரத்தை விடலை. இது அவங்களுக்குள்ள வியாபாரம். சரி, இதில் என்ன நடக்குன்னு சொன்னால், நான் அதில் ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை நான் எடுத்துட்டேன். அதாவது 3 நாள் ஒரு தானியத்தை கட்டி தண்ணிக்குள்ளே வச்சிடும், அது முளை விட்டுரு. 3ஆவது நாள் நம்ம எடுத்து சாப்பிட்டோம். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு காலையில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம். முளை இவ்வளோ கட்டினோன்னு நம்ம ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இப்போது ஒரு 10 தானியத்தை எடுத்துக்கிடுங்க. 10 தானியமும் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தனித்தனி டேஸ்ட் கிடைக்கும், தனித்தனி மனம் கிடைக்கும். இப்போ இந்த 10 தானியத்தை நீங்கள் முளை கட்டியாச்சு. முளை கட்டின பிறகு அரைச்சி சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. உங்களால் இது இந்த தானியம் இது இந்த தானியம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஸ்மெல் தான் வரும், தொளி நாத்தம். அதில் வேற எந்த நாத்தமும் வராது, அது கெட்டு போன நாத்தம். சரிதானா? அப்போ அது எப்படி தரமானதாக இருக்கும்? எப்போ ஒரு பொருள் தன் குணத்திலேருந்து மாறுபட இல்லையோ அப்போதான் அது தரமான உணவு. இப்போ இங்கே எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ இதுக்கு நான் எப்படி உதாரணம் சொல்லுவேன்னா, ஒரு முட்டை, ஒரு 10 முட்டை எடுத்து நம்ம அடை வைக்கும். கோழிக்கு அடை விழுந்துட்டு அடையில் இன்னைக்கு வச்சிட்டோம். இன்னைக்கு முதல் நாள் முட்டை அடை வச்சு நம்ம 3ஆவது நாள் நீ வச்சு விடோமே. அதாவது கோழி குஞ்சு பொரிக்கணும்னா 21 நாள் எடுக்கும். இப்போ நான் 3ஆவது நாள் அந்த முட்டையை எடுக்கேன். யாராவது அந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட முடியும்னா நிச்சயமா நீங்க இந்த முளைகட்டின தானியத்தை திங்கலாம். முடியுமா? யாராவது முடியாது. 3ஆவது நாளே அதை உடைச்சி எடுத்துட்டேன்னா அந்த ஏரியாவே நாரி போகுமே. என்ன இந்த ஊர்கலச்சம் பிள்ளையார்கள் ஆண்டிங்கிற மாதிரி இந்த அதாவது இந்த தானியங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு நாத்தத்தை உண்டாக்காது. அதனால நம்ம அதை இது ரொம்ப புரோட்டீன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சயின்ஸ் நம்மளை ஏமாத்துது. சித்த மருந்துகள் பாத்தீங்கன்னா உடல் சூட்டை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ எல்லா தரப்பினரும் எடுக்கக்கூடாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது உண்மையா? சித்த மருந்துகள் உடல் சூட்டை அதிகரிக்குமா? அதாவது உடம்புங்கிறது ஒரு இயற்கை, பிரகிருதி, இயற்கை. மூலிகைனா இயற்கை. சரிதானே? இந்த ரெண்டுமே எப்பவுமே ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சித்த மருத்துவத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள என்ன ஒரு பிரச்சனையோ அதை மலஜலம் வெளியாதான் வெளியாக்க முடியும். சரிதானா? அப்போ அது கொஞ்சம் பேதியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக பேதி ஆகுனாதான் சரி பண்ண முடியும், எல்லாம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு மற்ற மருத்துவம் என்ன, ஒரு ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணு, அதாவது கையை சுரஞ்சி புண்ணாக்கிட்டு துணியை போட்டு மூடிட்டா உள்ளுக்கு இருக்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இந்த மருத்துவம் இருக்கு. ஆனால் நம்ம மருத்துவம் உள்ளுக்கு இருக்கிறத வெளிக்காட்டி வெளியாக்கக்கூடியது. சரிதானா? அப்போ இந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும்போது, உதாரணமாக சுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா எனக்கு சூடாயிரும்னு சொல்லுவோம். சுக்கு எதுக்கு சாப்பிடுவோம்? சளிக்காக சாப்பிடுவோம். சரி, செரிமானத்துக்கு நல்லதுதான். சரி, நீங்க அந்த சுக்கை போட்டு சமையல் பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும், மனமும் டேஸ்டும். அப்போ இந்த சுக்கு நம்மளுக்கு சூடை உண்டாக்கும்னு நம்ம நினைக்கும். ஏன் சூடை உண்டாக்குன்னா, இப்போ சளி பிடிச்சிட்டா யாராவது தண்ணி குடிப்போமா? குடிக்கிறது இல்ல. தண்ணி குடிக்கலாம் தானே உடம்பு சூடாகி போகுமே. அப்ப அது எப்படி நம்ம இதை சுக்குனால ஆச்சுன்னு சொல்ல முடியும்? இது ஒரு விஷயம். புரியுதா? இப்படி நாம நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, வயிறு உப்பிசம் ஆயிட்டு நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் வயிறு ஒத்துக்கிடாது. ஐயோ எனக்கு பசிக்கலே ஏன் இப்படி ஏதாவது நம்ம சொல்லுவோமா? ஆனால் சித்த மருந்தை எடுத்துட்டா மட்டும் நம்ம உடனே நான் சூடாக்கிட்டு ஆன்மகுறவு உண்டாகிட்டு இதை நான் இப்படி ஆயிரும், இப்படியே சொல்லி நம்ம மக்கள் வீணாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் நாங்களும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா சித்த மருத்துவர்களால் இன்னைக்கு ஒரு தரமான மருந்தை கொடுக்க முடியல, அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் மக்களுக்கு நம்பிக்கைலாம் போச்சு. சரி, என்ன பண்ணது, எனக்கு நான் அந்த காலத்துல இருந்தே எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, அதனால நான் இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வரவளே தவிர யாரும் இதுல முழுமையான குணம் கிடைக்கும்ட்டு வரல.
கிடைக்கின்ற வரல கொடுக்கக்கூடிய மருத்துவரும் அதுக்கு ஒரு ஒரு தைரியமாட்டு இல்லை நீ எடுத்துட்டு போ நாளைக்கு உனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எந்த வைத்தியராவது சொல்லலாம், எந்த மருத்துவராவது சொல்லலாம், சொல்லல. அதனால மக்கள்கிட்ட நம்பிக்கை வரதில்லை. அப்போ எதை எடுத்தாலும் அதை ஒரு குறையாட்டு சொல்லதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிடும். சரி, இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அது டைமுக்கு எடுத்துக்கணும், எப்படி உணவு எடுத்துக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உணவு நான் இப்போ ஒரு நாளைக்கு நான் எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது நீங்கள் வரையறுக்க முடியுமா? அதாவது நான் சொன்னேன்ல, காலையில் நீங்கள் பருப்புகள் சாப்பிடலாம், மத்தியானம் வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அரிசி சாதம் எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இரவு வந்து முடிஞ்ச அளவுக்கு எளிமையான ஆகாரம், இது நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணோம். சரி, நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் உண்டு. அதாவது இரவு வந்து நம்ம சாப்பிடலை, நான் இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்ல நீங்கள் 5 மணி 6 மணிக்கு சாப்பிட்ருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணேன். இப்போது 5 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்டாச்சு, நாளை காலையில் தான் 7 மணிக்கு சாப்பிட போகிறோம். அப்போது எனக்கு 12 மணி நேரம் வித்தியாசம் வருது. அப்போ என் வயிறு என்ன ஆகும், இதனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்குள்ள பதில் என்னென்னா, எப்போ நாம் இரவு நேரத்தில் பட்னி போட்டுருமோ நம்ம உடம்பு வந்து நம்மளை எப்படின்னாக்கி பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது தன்னைத்தானே உருவாக்கிக்கிடும். நம்ம சாப்பிட்டுட்டோம், ராத்திரி சாப்பிட்டோன்னு சொன்னால் இந்த உடம்பு வந்து ஜீரணத்துக்காக தன் வேலைகளை மொத்தத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். இதனால என்ன ஆகும்னாக்கி ஒன்று குழந்தையின்மை உண்டாக்கும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ குழந்தையின்மை ஒரு சப்ஜெக்டை உண்டாக்கும். நோய்க்கு பஞ்சமே கிடையாது, தூக்கத்தை கெடுத்துரும். காலையில் நைட்டில் நல்லா தூங்கலாம், காலையில் அவனால எழும்ப முடியாது. அப்போ இவன் எப்படி வேலைக்கு போக முடியும்? அப்போ வேலையில் போனாலும் நீங்கள் சொன்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கிறோம். நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு ஐயோ ஆஃபீஸில் எக்கச்சக்கமான வேலையை கொடுத்துட்டோம், கடைசியில் ஒரு வேலையும் நடந்திருக்காது. சரிதானா? சரி, வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருப்பாங்க, பொண்டாட்டியை போட்டு ஒரு வழி பண்ணிடுவான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கோபப்பட்டு சண்டை போட்டு, இது வந்து எல்லாமே உணவு பழக்கத்தால் வரக்கூடியது. நம்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா நம்ம டாக்டரை தள்ளி வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்பத்தகாத ஒரே ஆள்னா டாக்டர் தான். அதனால மக்கள் எல்லாரும் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு தனிப்பட்ட ஆள் நல்லா இருந்துன்னு சொன்னால் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்குன்னா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். இதுதான் எனக்கு கருத்து. கண்டிப்பாக சார், இந்த நிகழ்ச்சி மூலமா வந்துட்டு நிறைய வாழ்வியல் முறைகளை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி டைமுக்கு சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை கொண்டுட்டு வரணும், சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல தொகுப்பாகவே இருந்தது. ஒரு எளிமையான ஒரு டயட்டிஷியன் கிட்ட பேசின மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.